கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சிந்திக்கும்படியாக தந்த வேத பகுதி தானியேல் 6ஆம் அதிகாரம். தரியு ராஜா தானியேலை தேசத்துக்கு அதிபதியாக வைக்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த போது தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியேலை குற்றத்தில் அகப்படுத்தணும்னு சொல்லி ராஜாவிடத்தில் போய் இன்னும் 30 நாளைக்கு உங்களை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றி அதில் கையெழுத்து வாங்கி கொள்வார்கள். தானியேலோ வழக்கம் போல 3 முறையும் தேவனிடத்தில் ஜெபித்து வந்தான். சட்டத்தில் இப்படி ஒரு சட்டம் வந்தது தெரிந்தும் கூட தேவனை ஆராதிக்கிறதை விடவில்லை. இதை அறிந்த தேசாதிபதிகள் ராஜாவிடத்தில் தானியேலை விட்டு இவன் இடைவிடாது 3 முறையும் தேவனை ஆராதிக்கிறான், உங்களை வணங்கலன்னு சொல்லி இவனை சிங்கக்கெபியில் போடுமாறு வற்புறுத்துவாங்க. வேறு வழி இல்லாமல் ராஜாவும் இதற்கு சம்மதித்துருவான். ஆனால் சிங்கக்கெபியில் தானியேலை விட்ட பிறகு இரவும் முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் கலங்கி கொண்டிருந்தான். அதிகாலையில் விடிந்ததும் ராஜா தீவிரமாய் ஓடி வந்து தானியேலிடத்தில், நீ ஆராதித்து வந்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்பான். அப்போது தானியேல், ஆம் ராஜா, தேவன் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி மறுமொழி சொல்லுவான். ஆமாங்க, இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட சிங்கம் போன்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக தேவன் இன்றைக்கு ஒரு கட்டளை பிறப்பித்துள்ளார். தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் மூடி போடும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் கலங்காதீங்க. உங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அமரச் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.